ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக தெய் போட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே ஃபுட் எப்படி இருந்தது பார்த்து தான் இந்த ரிவ்யூ. பர்பா வில்லேஜில் தான் போயிருந்தோம். ஒரு 3:30 டைமில் ரைஸ் சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் அந்த டைமில் வந்து ரைஸ் இல்லை. ஸோ பாக்கி இருக்க ஐட்டம்ஸ் வச்சு பிரியாணி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரான் வந்து ஃப்ரைன்னு சொன்னாங்க. அது சூப்பராக இருந்து அதை ஆர்டர் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுலைமானி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்தது. ப்ரான் வந்து கேட்கவே வேணாம், செம்மையாக இருந்துச்சு. மீன் பொள்ளிச்சது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியவே தெரியாது. ஸோ நாங்கள் பிரியாணியும் ஆர்டர் பண்ணி இதுவும் ஆர்டர் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ஹெவியாகிடுச்சு. ஆனால் வந்து இந்த சீபாஸ் ஃபிஷ் தான் ரொம்ப பெருசு. அந்த பொள்ளிச்சது வந்து ரொம்ப டேஸ்டியாக, என்ன சொல்கிறது, ரொம்ப டெண்டராக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே வந்து லைக் பண்ணி சாப்பிட்டோம். சீ ஃபுட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். பசங்க வந்து பரோட்டாவும் சிக்கன் வந்து பட்டர் சிக்கன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. பிரியாணி வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா வெளியில் தலைச்சேரி பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்தா பிரியாணி ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து இஷ்டம் இல்லை. பட் புட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான்வெஜ் பிளாட்டர் புட்டு இருந்தது. அந்த புட்டு வந்து சான்ஸே கிடையாது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து பைனாப்பிள் வாங்கிட்டோம் டைஜஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து மொஹிட்டோ வந்து வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் சூப்பராக தெய்புட்லேருந்து வந்துட்டோம். ஓவரால் வந்து தெய்புட்க்கு வந்து ஒரு 4 out of 5 கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பர்பா வில்லேஜ் போனீங்கன்னா தெய்புட்டை ட்ரை பண்ணிவிட்டு ஃபுட்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.